என்னதான் நடக்குது இந்த கதையில அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைக்கிற மாரி தான் வந்து இப்ப பாக்யலட்சுமி உலகத்தில, ஊர்ல எந்த இடத்துலயுமே நீங்க பார்க்க முடியாதபடி, முன்னாள் கணவர், அவங்களுடைய மனைவி, இவங்க எல்லாத்தையும் கூட்டு வந்து வச்சுட்டு, இவங்களுக்கு அந்த முன்னாள் கணவர் மேல பாசம்லாம் இருக்கான்னு கேட்டா, அதெல்லாம் கிடையாது. ஆனாலும் வந்து முன்னாள் கணவருடைய இன்னாள் மனைவியான ராதிகா மேல பாசம் இருக்காம். ராதிகாவுக்காக அவங்க பாவம்ன்னு சொல்லிட்டு இங்க வீட்ல சேர்த்துக்கிறது. நம்மளை திருப்பி வந்து அவர் கூட சேர்த்து வச்சுருவாங்களோங்கிற பயத்தில அவருக்கு வந்து இங்க வந்து வாடகை வாங்கிட்டு அவர அந்த வீட்ல விடுறது அப்படிங்கிறதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. எழில இந்த வீட்டை விட்டு அனுப்புனதுக்கான காரணம் ஈஸ்வரி ரொம்ப பேசுவாங்க, திருப்பி திருப்பி வந்து குழந்தைங்கன்னு கேட்பாங்கங்கிறது தான். அப்போ வந்து அவருக்கு வந்து ஒரு என்ன பண்ண போகிறோம் லைஃப்லனே தெரியாமல் இருந்துச்சு. இப்போ ஒரு படம் பண்ண ஆரம்பிச்சிட்டார். ஒரு படத்துக்கு பூஜை போட்டு வேற எல்லாம் ஆரம்பிச்சிட்டார். அவரை வீட்டுக்கு கூப்பிட்டுக்கலாம், ஆனால் அவரை வீட்டுக்கு கூப்பிடல. இந்த வீட்டில் எக்ஸ்ட்ராவாக இருக்கிறது அந்த ஒரு ரூம் தான். அந்த ரூமில் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து இப்போ வந்து இவங்களை தங்க வச்சுட்டாங்க. 10 நாளாக போயிடுவீங்களே அப்படின்னா வந்து ஒரு 3-4 நாள் அதிகமாகுங்கிறாரு கோபி. இவர் போகிற மாதிரியே நமக்கு ஒன்றும் தெரியல. 2 வாரமாக இங்கே தான் இருக்க போகிறார் போல, அதுக்கு மேலே இங்கே தான் இருக்க போகிறார் போல. இந்த எல்லா கூத்துகளுக்கும் இடையில் நமக்கு இருக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான கேள்வி என்னன்னா, ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தான், இந்த மாதிரி யார் வந்தாலும் இந்த வீட்டில் இருக்க விட்டுருவாங்களாம். இருக்க விடுறது சரியா? அவங்களுக்கு தனியாக ப்ரைவசி கொடுத்துட்டு இவங்க வந்து மயூவை கூட்டு வந்து என் கூட தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. இதே மயூ, ராதிகா, கோபி 3 பேர் ஏற்கனவே அதே மேலே ரூமில் ஒன்றா இருந்திருக்காங்க தான் முன்னாடி. இப்போ எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ணிருக்காங்கன்னு பல கேள்விகள் நம்ம மண்டையில் ஓடிக்கிட்டு இருக்கும் பொழுது, இப்போ அடுத்த கட்டமாக நமக்கு இருக்கக்கூடிய கேள்வி, கோபிநாத் மேலே ஒரு கேஸ் இருக்குது. அதாவது அத்தனை பேர் உயிரில் விளையாடி கொல்ல பார்த்தாரு, அவ்வளோ மோசமான ஒரு நபராக தான் இருந்தார். இன்றைக்கி அவர் திருந்திட்டேன்னு அவரே சொல்லிட்டாருங்கிறனால எல்லாம் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனாலும் வந்து அவ்வளோ மோசமாக அவர் நடந்துக்கிட்டதுக்கு பிறகு அந்த கேஸை இவங்க வாபஸ் வாங்கினாங்கன்னா வாங்க சொல்லி எல்லாரும் சொன்னாங்க. வாங்கின மாதிரி நமக்கு காமிக்கவே இல்லை. அப்போ அந்த கேஸில் வந்து பெயில் முடிஞ்சிருச்சு, அதனால் வந்து நாங்கள் கோபியை அரெஸ்ட் பண்ண வரோம் அப்படின்னு போலீஸ் உள்ளார வந்துட்டு, அதுவும் பாக்கியா இல்லாத போதெல்லாம் வந்து தரன்னு இழுத்து கொண்டு போய் அவர் திருப்பி உள்ளார தரலாம். இப்போ எப்படி வீட்டுக்குள்ளே விட்டாங்களோ அந்த மாதிரி இறங்கி போய் இவங்களே வந்து கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்களா? அத்தனை பேர் உயிருக்கு என்னன்னாலும் பரவாயில்ல, உயிருக்கெல்லாம் ஆபத்து விளைவிக்கிற மாதிரி ஒரு விஷயம் பண்ணவர் திருந்திட்டாருன்னு இவங்களும் நம்பி இவங்க வாபஸ் வாங்கிடுவாங்களா? இல்லை வாபஸ் வாங்க மாட்டாங்களா? வாங்கலை அப்படின்னா வந்து இன்றைக்கி பாக்கியா வந்து பெருந்தன்மைன்னு கொஞ்சிக்கிட்டு இருக்க ராதிகாவிலேருந்து ஆரம்பித்து இந்த பக்கம் ஈஸ்வரி வரைக்கும் எல்லாரும் அவங்கள கரிச்சு கொட்டுறதுக்கான வாய்ப்புகள் தான் ஜாஸ்தி. ஸோ அதில் என்ன நடக்க போகுது? இதில் இதே செழியனும் இனியாவும் திருப்பி வேறு வந்து அம்மா உன்ன மாதிரி ஒரு வில்லியை பார்த்தது இல்லைம்மா, உன்ன மாதிரி ஒரு மோசமான கல் நெஞ்சக்காரியை பார்த்தது இல்லைம்மான்னு வாயில் கொஞ்சம் கூட நரம்பில்லாத நாக்குங்கிற மாதிரி மனசாட்சி இல்லாமல் அவங்களும் வேறு பேசுவாங்க. ஸோ இதில் இதெல்லாம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற கேள்விகள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கதை ஏன் இவ்வளோ மோசமாக போகுதுங்கிறது ஒன்று. நம்ம எதிர்பார்த்தது கோபிநாத் மாதிரி உண்மையிலே வந்து ஒரு ஆணாதிக்க மனப்பான்மையில், அதே சமயத்தில் வந்து எப்படிலாம் நடந்துக்கக்கூடாதோ அப்படிலாம் நடந்துக்கிட்ட ஒருத்தருக்கு தண்டனைகள் கிடைக்கணும், அவரை வந்து தனியாக வந்து தெருவில் விட்டு இவங்க எல்லாரும் வந்து அவங்கவுங்க வாழ்க்கையை பார்த்துட்டு போகணும் அப்படிங்கிறது தான். இப்போ பாக்கியா சந்தோஷமாக இருக்க மாதிரியே தெரியல. பாக்கியா வந்து எக்ஸ்ட்ரா காஃபி இப்போ வந்து மயூக்கு போட்டுட்ருக்காங்க. முடிஞ்சால் இன்னும் கொஞ்சம் நாளில் கோபிக்கும் ராதிகாவுக்கும் சேர்த்து சமைப்பாங்க போகிற, அவங்களுக்கு வேலை அதிகமாக இருக்குன்ட்டு. இதுக்கெல்லாம் பதிலாக கோபியை உள்ள தள்ளினாங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த கதை அப்படிலாம் நடக்குமா? இல்லை கடைசி வரைக்கும் வந்து பாக்கியாவை கொஞ்சம் அறிவாளி மாதிரி காமிச்சாலும், தைரியம் மாதிரி காமிச்சாலும், வாழ்க்கையில் அவங்க சந்தோஷமாக இல்லாத மாதிரியே முடிச்சிருவாங்களா? உங்களுக்கு என்ன தோணுது?